ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெரினா பீச் போகிறோம். ஏன் போகிறோன்னா மெரினா பீச் போயிட்டு கொஞ்சம் அப்படியே சன் அண்ட் மூன் ஒரே இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு சன்ரைஸையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம காசிம்பேடு போய் மீன் வாங்க போகிறோம். அது ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் மெரினா பீச் போனோம். ஸோ அந்த இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குற பில்டிங் தான் விவேகானந்தர் ஐயாவோட மியூசியம். அவரோட விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். புக்ஸு, அவர் யூஸ் பண்ண சில விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் பார்க்கணுன்னா பொங்கல்னால கார் பார்க்கிங் எங்கேன்னு தெரியல. சில ரூட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பீச் வந்தாச்சு, பட் உள்ளே போகிற அந்த வழி தெரியல. நீங்கள் இப்போ பார்க்குற பில்டிங் தான் பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸ். ரெப்பன் பில்டிங் மாதிரி இருக்குது. அதே இதென்ன தமிழ்நாடு ஹெட்குவார்ட்டர்ஸ் போலீஸ் கோட். ஓகே ஓகே. சில வீடியோஸ்லாம் மெமரிஸ்க்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம பீச் வந்தாச்சு, என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே லைட் ஹவுஸ் இருக்குது. கில்லி படத்தில் மேலே திரிஷாவும் விஜயும் இருப்பாங்களே, அது செட்டு. பட் இதுதான் ஒரிஜினல் லைட் ஹவுஸு. இந்த லைட் ஹவுஸு ரொம்ப ஹைட்டாலாம் இருக்காது, மீடியம் ஹைட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வியூஸில் கிளியராக வீடியோ எடுத்து காட்டுறேன். நிறைய மாற்றிட்டுருக்கானுங்க ரூட்டு. இந்த பனியில் எப்படி தூங்குறாங்க பாரு. மூட்டையா இல்லை கடல் இருக்கிறது நம்மளுக்கு கண்ணுக்கே தெரில. ஏன்னா அவ்வளோ பனிலையும் இருட்லேயும் போயிருக்கோம். வாக்கிங் போகிறாங்களா? சும்மா இப்போவும் வராங்களா? டெய்லியும் வரவங்க மெரினா பீச் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சொல்லுங்க. ஹாயா. காலையில் 4 மணிக்கு மெரினா பீச்சில் 4 மணிக்கு வந்திருக்கோம் நண்பர்களே. லைட் ஹவுஸ் போட்டு உட்காந்துட்ருக்காரு. வருவார். ஷூ போட்டு அப்போ கப்பல் எல்லாம் எங்கே போயிட்டு வரேன். வானத்தை பார்த்தீங்களா என்ன மாதிரி இருக்குது பாருங்களேன். நேச்சரை அடிச்சிக்கவே முடியாதுங்க. எல்லாத்துலேயும் நேச்சர் தான். நம்மளாம் சின்ன வயசில் ஆன அந்த ரங்கராட்டம் இல்லை வேறு என்னன்னு தெரில. ஸோ கொஞ்சம் அப்படியே பகலாயினே வருது. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 5:25. கப்பல் தெரிதா நண்பர்களே? இங்கேருந்து எனக்கே தெரியல. பீச்சுக்கு வந்திருக்கோம். லைட் ஹவுஸ் பாருங்கள். லைட் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு ஏரோப்ளேன். சூப்பர். சூரியன் உதிக்க போகுது. டைம் 6 மணி ஆகுது. பொங்கல்னால கூட்டம் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு கடலில் முன்னாடியே கட்டையெல்லாம் வச்சு தடுப்பு வச்சுருக்காங்க போலீஸு. ஸோ அது ஒரு நல்ல எச்சரிக்கை தான். சைடு பட்டினம்பாக்கம் ரோட்டில் லைட் ஹவுஸு. என்னடா ரவுண்ட் அடிச்சு என்னையே காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஜஸ்ட் ஒரு விளம்பரம் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுட்டு வச்சுருக்காங்க.
ஏண்டா அறிவு கட்டணுங்களே, பீச்சில் எங்கடா வச்சுருக்கிறீங்க? பீர் பாட்டிலை உடச்சி வச்சுருக்கிறீங்க. எவ்வளோ மக்கள் நடக்கிறாங்க இங்கே. பீர் பாட்டில் போயிட்டு இங்கே உடச்சி வச்சுருக்கீங்க. ஆனால் குழந்தைங்க நடக்குது, எவ்வளோ குழந்தைங்க இருக்குது. அறிவு இருக்காடா உங்களுக்குலாம்? பரதேசி பசங்களா. ஓகே, நாங்கள் இப்போ காசிம்பேடு போகிறோம். மெரினா பீச் வந்தோம். மெரினா பீச் போயிட்டுருக்கோம். லைட் ஹவுஸ் போகிற மக்களே. முடியல. பட் ஒன்று தடுப்பு ஒன்று போட்டிருக்காங்க, உள்ளே யாரும் நீச்சல் அடிக்கக்கூடாது. ரொம்ப சந்தோஷம். வீட்டில் இருந்து ஆளே காஷ்மீர்லேருந்து வாங்கிட்டு வந்து ஊர் போட்ட ரேட்டு. இங்கே ஒரு ஐயப்பன் கோயில் ஃபேமஸ். அது எங்கேன்னு தெரியல. அது அங்கேருந்து வாங்கிட்டு வராங்களா ப்ரோ? காசிம்பேட்லேருந்து? இருக்கு. இங்கே ஆனால் பெரிய பெரிய மீன்லாம் பிடிக்க மாட்டாங்க, சின்ன சின்ன மீன் தான். பட் எல்லாத்துக்கும் அங்கே தான் இல்லை? ஐயப்பன் கோயில் அது கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் ஒன்று இருக்குது. அது ஏதோ இங்கே ஃபேமஸ் சொல்லுவாங்க. அங்கே தான் சில பேர் அங்கே போவாங்க. விஜய் 9.8 காட்டுது. 900 ஃபிஷ் மார்க்கெட் 9.8 டன்னு. நீ தான் குயின் மேரிஜ் காலேஜரா? அது சொன்னீங்க தெரியுங்க. இத்ராஜ் நம்ம மவுண்ட் ரோடு தானே அது? இத்ராஜ் ஆமாம். ஸ்பென்சர் பிளாசா பக்கத்தில். கரெக்டாக. இத்ராஜ் அங்கே ரொம்ப பார்க்கலாம். விவேகானந்தா கல்ச்சர் எப்போ சம்பவம் அது? மியூசியம். அதாவது மியூசியம் அவருடைய விஷயம் போகலாம்ண்ணா. ஆமாம். அவர் ஆக்சுவலாக பொன்மொழிகள் எழுதுனவர் தெரியல. விவேகானந்தா. லோக்கல் பசங்க தான் அவ்வளோ கத்தி எடுத்துன்னு சொல்ல முடியும். வெளி பசங்க வந்து கத்தி எடுத்துன்னு சொல்லுவாங்க. சமாதிக்கு போவோமா? விடுங்க, போயிடலாம். சும்மா பார்த்துட்டு இன்னொரு நாள் வரும் இதுக்கு தனியாக. அம்மா இருந்தாங்க. ஆமாம். எம்ஜிஆர் இங்கே தான் ஜெய். எம்ஜிஆர்லேயே தான் ஜெய் போச்சு. அதிலே தான் வரும். அதான் அது ஃபஸ்ட்டு எம்ஜிஆர். ஆமாம். அதுக்கப்புறம் ஜெயலலிதா. அண்ணா நினைவு. அண்ணாக்கு பின்னாடி கலைஞர் சூப்பராக ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட என் வீடியோ முடியுது. என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.